உங்கள் குழந்தைக்கு சளி இருமல் இருந்தால் இல்லை ஃபீவர்னால சாப்பிடாம இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே இது நல்லது. 4-5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் 2, மிளகு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம 1 பாட் ரைஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்து ஒரு 2 or 3 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காய பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் நிறைய கரைசி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 10 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த டைமில் ஃபீவர் இருக்கிறனால, காஃப் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. நம்ம தான் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்க அசந்த நேரமாக ஊட்டி விட்டுறணும். அப்போ தான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், சீக்கிரமும் உடம்பு சரியாகும். உங்ககிட்ட சுக்கு திப்பிலி இருந்தால் நீங்கள் மிளகு சீரகம் அரைக்கும் போதே அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது இன்னுமே பெனிஃபிட் அதிகம், குழந்தைங்களுக்கும் சீக்கிரம் சரி பண்ணிடும். இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.